அனைவருக்கும் வணக்கம். பனைமரம் தரும் பல்வேறு மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம். பனைமரம் புல்லினத்தை சேர்ந்த ஒரு தாவர பேரினம். அறிவியல் வகைப்பாட்டில் இதை போரோசஸ் என்னும் பேரினத்தில் அடக்குவார். இப்பேரினத்தில் பல சிற்றினங்கள் அடங்குகின்றன. நெடிய மரமாக 30 மீட்டர் உயரம் வரை பனைமரம் வளரும். இலைகள் நீட்டமாக விசிறி போல் இருக்கும். இலைகள் 2-3 மீட்டர் நீளம் வரை இருக்கும். பூக்கள் சிறியவை. பழங்கள் பெரியதாக வட்டமாக பழுப்பு நிறத்துடன் இருக்கும். பொது வழக்கில் மரம் என்று தமிழில் பனைமரம் வழங்கப்படினும் இது மர வகையை சார்ந்தது அல்ல. தற்கால தாவரவியல் அடிப்படையில் மட்டுமின்றி தமிழ் இலக்கண மரபுகளின்படியும் பனையை மரம் என்பது தவறு. பனையை கேட்டதை கொடுக்கும் தேவலோகத்து மரம் என தொன்மங்கள் கூறும் கற்பக தருவுக்கு ஒப்பிடுவார்கள். பனிமரத்திலிருந்து கிடைக்கும் நுங்கு நீரை தொடர்ந்து சாப்பிட்டு வர கோடை காலத்தில் ஏற்படும் வேர்க்குரு நீங்கும். தோலுடன் நுங்கை சாப்பிட்டு வர சீத கழிச்சல் நீங்கும். பனங்கற்கண்டை ஏதாவது ஒரு வகையில் அடிக்கடி பயன்படுத்தி வர அம்மை நோயால் ஏற்பட்ட உடல் வெப்ப தாகம் போன்றவை நீங்கும். பனங்கிழங்கிற்கு உடல் குளிர்ச்சியை தரும் தன்மை உண்டு. இந்த கிழங்கை சாப்பிட்டு வந்தால் உடல் அழகு பெறும். உடல் பலமும் அதிகரிக்கும். பனைமரத்திலிருந்து கிடைக்கும் பதநீர் பல மருத்துவ குணங்களை கொண்டது. இதை எப்படி எடுக்கிறார்கள் என்றால், பனைமரத்தில் நுங்கு பிஞ்சு உருவானதும் அதில் நாரை கட்டி வளர்ச்சியை கட்டுப்படுத்தி பிஞ்சு ஓரத்தில் லேசாக கீறிவிட்டு தினமும் 3 முறை மரம் ஏறி அந்த பிஞ்சை அழுத்த சொட்டு சொட்டாக மண்பானையில் பால் இறங்கும். இப்படி ஒரு மரத்தில் 3 மாதம் வரை பால் எடுக்கலாம். அந்த பாலில் சுண்ணாம்பை சேர்த்தால் பதநீர் ரெடி. சில இடங்களில் மண்பானை அடியில் சுண்ணாம்பை தடவி கட்டிவிடுவார்கள். இதனால் மரத்திலிருந்து பானையை இறக்கும் போதே பதநீர் தயாராக இருக்கும். இந்த பனைமர பதநீரில் இருக்கும் சுவை தேவாமிர்தம் போல் இருக்கும் என நம் முன்னோர்கள் சொல்வார்கள். இந்த பதநீரில் சோறு சமைக்கலாம், பொங்கல் வைக்கலாம், கொழுக்கட்டை தயாரிக்கலாம், அவியல் அரிசி படைக்கலாம். சுண்ணாம்பு சேர்த்து எடுக்கப்படும் இந்த பதநீரை மேக நோய் இருப்பவர்கள் தொடர்ந்து 40 நாட்கள் அருந்தி வர அந்த நோய் பாதிப்பில் இருந்து விடுபடலாம். பதநீரிலிருந்து எடுக்கப்படும் கருப்பட்டி, பனங்கற்கண்டு ஆகியவற்றிற்கும் நோய் தீர்க்கும் குணங்கள் உண்டு. பனை நுங்கு கோடை காலத்தில் ஏற்படும் தாகத்திற்கு மிகவும் ஏற்றது. பனங்கிழங்கை உலர்த்தி இடித்து மாவாக்கி அதனுடன் தேங்காய் உப்பு போட்டு சாப்பிட்டு வர உடலுக்கு பலம் உண்டாகும். மேலும் உடல் பருமன் ஆகும். பனம்பூவை சுட்டு சாம்பலாக்கி அதில் சிறிது தேங்காய் எண்ணெய் கலந்து புண்கள் மீது பூச புண்கள் விரைவில் ஆறும். பதநீரை தொடர்ந்து குடித்து வர வயிற்று புண் ஆறும். பனைமரத்திலிருந்து கிடைக்கும் நுங்கு வெயிலின் கொடுமையை குறைக்க மனிதனுக்கு கிடைத்த அருமருந்தாகும். எல்லா வயதினருக்கும் ஏற்ற சிறந்த சத்துணவாகும். நுங்கு நீரை எடுத்து வேர்க்குருவுக்கு தடவ வேர்க்குரு குணமாகும். பனம்பழம் சிறந்த சத்துணவாகும். உயிர்ச்சத்து நிறைந்தது, பித்தம் தருவது. இதை சுட்டு சாப்பிட்டால் மிகவும் ருசியாக இருக்கும். பனங்கொட்டையை மிருதுவான மண் அல்லது ஈரமணலில் புதைத்து வைத்து 2-3 இலை விட்ட பின் தோண்டி கொட்டைக்கு கீழுள்ள நீண்ட கிழங்கை எடுத்து வேக வைத்து சாப்பிட்டால் மிக சிறந்த ஊட்டச்சத்து உணவாகும். சிறு குழந்தைகளுக்கு இது உடலை தேற்றும். பனை வெல்லம் பனங்கற்கண்டு வாத பித்தம் நீக்கும், பசியை தூண்டும், உடல் புஷ்டியை தரும். நுரையீரல் மற்றும் தொண்டை பாதிப்புகளுக்கு கொடுக்கப்படும் ஆயுர்வேத மருந்துகளில் பனை வெல்லம் சேர்க்கப்படுகிறது. பாலில் பனங்கற்கண்டை சேர்த்து காய்ச்சி குடித்தால் மார்பு சளி இளகும். முக்கியமாக தொண்டை புண், வலி இவை அகலும். பதநீர் பலவிதமான நோய்களை தீர்க்கும் மருந்தாக உள்ளது. இதில் இருக்கும் குளுக்கோஸ் மெலிந்து தேய்ந்து வாடிய உடலுடைய குழந்தைகளின் உடலை சீராக்கி நல்ல புஷ்டியை தருகிறது. கருவுற்ற பெண்களுக்கும் மகப்பேறு பெண்களுக்கும் ஏற்படுகின்ற மலச்சிக்கல், வயிற்றுப்புண் முதலியவைகளை குணப்படுத்துகிறது. இரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது. டைபாய்டு, ஜுரம், நீர்க்கட்டு முதலிய வியாதிகளை போக்குகின்ற நல்ல மருந்தாகவும் இது செயல்படுகிறது. இதை அருந்துவதால் இருதய நோய் குணமாகும். இருதயம் வலுவடையும். இதில் இருக்கும் கால்சியம் பற்களை உறுதிப்படுத்தி ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படுவதை தடுப்பதோடு பற்களின் பழுப்பு நிறத்தையும் மாற்றுகிறது. இதில் இருக்கும் இரும்பு சத்து பித்தத்தை நீக்கி சொறி, சிரங்கு உள்பட சகல தோல் வியாதிகளையும் நீக்குவதுடன் கண் நோய், ஜலதோஷம், காச நோய் இவைகளையும் நீக்குகிறது. இவ்வாறாக பனைமரத்தின் அனைத்து பாகங்களும் நல்ல மருத்துவ குணம் கொண்டவையாக விளங்குகின்றன. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.